ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எளிமையான வீட்டு வைத்திய பானம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பானம் ரொம்பவே உங்களை ஆச்சரியப்படுத்தும். குறிப்பாக கை கால் வலி, மூட்டு வலி, உடல் சோர்வு, காலையில் எழுந்தவுடனே இருக்கக்கூடிய அந்த இறுக்கம், உடல் சோர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த பானம் என்ன தெரியுமா? நம்மளோட சமையலறையில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம். அதாவது ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை, இது 3யும் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இதை யாரெல்லாம் குடிக்கலாம், இது யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எந்த அளவு எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு எந்த டைமில் குடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு கை கால் வலி இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. ஃபர்ஸ்ட்டு கை கால் வலிலாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போல்லாம் 30 வயசுலேருந்தே பலருக்கும் கை கால் வலிலாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்போல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் கை கால் வலிலாம் ஏற்படும். ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்கம் வேறு, நம்மளுடைய உணவு பழக்கம் வேறு. இப்போல்லாம் 30 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுது. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, உடற்பயிற்சி இல்லாமல் எல்லாருமே சொகுசாக இருக்க பழகிட்டோம். எல்லா வேலையும் செய்கிறதுக்கு மிஷின்ஸ் வந்துருச்சு. இதனால் ஆட்டோமேட்டிக்காக உடல் பருமன் அதிகரிக்குது. அடுத்தது விட்டமின் B12 குறைபாடு, விட்டமின் D குறைபாடு, கால்சியம் குறைபாடு, மூட்டுகளில் அலர்ஜி, அதிக நேரம் உட்காந்து வேலை செய்கிறது, அதிக நேரமாக உட்காந்து டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, அதிக நேரமாக ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறதும் நோய்களுக்கு வழிவகுத்துரும். அடுத்ததா வயசு அதிகரிக்க அதிகரிக்க கை கால்களில் வலி ஏற்படுது. உடலில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதுனாலையும் கை கால்களில் வலி ஆரம்பிக்குது. இந்த காரணங்களால தான் தசைகள், மூட்டுகள்லாம் இறுக்கம் ஏற்பட்டு வலி அதிகரிக்குது. இந்த காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கும். இது மாதிரியான நேரங்களில் சில இயற்கையான மசாலா பொருட்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த 3 பொருட்களையும் எடுத்துக்கிறோம். ஏலக்காயை எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏலக்காங்கிறது ஒரு மணத்துக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கிடையாதுங்க. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள், இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸு, பொட்டாசியம், மெக்னீஷியம், இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் ஏலக்காயில் இருக்குது. இந்த ஏலக்காயை எடுக்கிறப்ப உடலில் என்ன நன்மை ஏற்படும்னா, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ரத்த ஓட்டம் சீராக உடலில் இயங்குனுச்சுனாலே வலிகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜனை தர்றதுக்கும் ஏலக்காய் பயன்படுது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு கூட பயன்படுதுங்க. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் ஏலக்காய் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். செரிமானம் நல்லா இருந்துச்சுன்னா உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சரியாக உறிஞ்சுறதுக்கு தசைகள் வலுவடையும். செரிமானம் நல்லா இயங்க வைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெவியான சாப்பாடு, நான்வெஜ் ஏதாவது ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டாங்கன்னா உடனே ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடுவாங்க. ஏன்னா செரிமானம் நல்லா இருக்கிறதுக்கு ஏலக்காய் மாதிரி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸான பொருள் எதுவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா கிராம்பு. கிராம்புடைய மருத்துவ சக்தியை பார்த்துடலாமா? கிராம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான சேர்மம் என்னன்னா யுஜனால் தான். யுஜனால்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை அலர்ஜி எதிர்ப்பு பொருளுங்க. அதாவது இதுவும் ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டியை கொண்டது தான். கிராம்பினுடைய நன்மைகளை பார்க்குறப்ப இது மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவும். உடலில் எங்கேயாவது வீக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் தசைகளோட இறுக்கத்தை குறைக்கிறதுக்கும் கூட உதவியாக இருக்கும். பழங்காலத்திலிருந்தே கிராம்பு பல மருத்துவ முறைகளில் பயன்பட்டு வருது. அடுத்தது நம்ம 3வது பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா, அது தாங்க லவங்கப்பட்டை. பட்டையில் மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்களை பார்த்துடலாமா? பட்டை அப்படிங்கிறது உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை தருது. ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. உடலில் ஏற்படுள்ள அந்த அலர்ஜிகளை குறைக்குது. சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதே மாதிரி தசை, மூட்டுகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பட்டை அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய பாலிபீனால் இருக்குல்ல, இது உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது.
அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மூட்டு வலி மருந்து மாதிரி கூட செயல்படுது. இந்த 3 பொருட்களையுமே இப்போ தெளிவாக பார்த்தாச்சு அதோட பலன்களை. 3 பொருட்களையும் நன்மைகளையும் பார்த்துட்டோம். இப்போ எப்படி இந்த 3 பொருட்களையும் சேர்த்து குடிக்கிறது, இதை சேர்த்து குடித்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா? இந்த 3ஐயும் சேர்த்து குடிக்கிறப்ப உடல் சூடை சமநிலைப்படுத்தும், இரத்த ஓட்டம் மேம்படும், உடல் சோர்வு குறையும், காலை நேரத்தில் ஏற்படுள்ள அந்த மூட்டு இறுக்கம்லாம் குறையும், செரிமானம் மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜியை கட்டுப்பாட்டில் வைக்கும், கை கால் வலி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும். இதை எப்படி சரியான முறையில் தயாரித்து குடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஏலக்காய் 2, கிராம்பு 3, லவங்கப்பட்டை ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. தண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ செய்முறையை பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணியை ஊற்றி ஏலக்காயை லேசாக நச்சுட்டு போட்டுக்கோங்க. கிராம்பு லவங்கப்பட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா 2 கப் ஊற்றணும்ல, அந்த தண்ணி 1 கப் வற்றி வர வரைக்கும் எப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டி வெதுவெதுப்பான நிலையிலே குடிக்கணும். ரொம்ப சூடாகவும் குடிக்க வேணாம், ரொம்ப ஆறணுனையும் குடிக்கக்கூடாது. எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலாம். வாரத்தில் 4லேருந்து 5 நாட்கள் மட்டும் குடித்தா போதும், தினமும் எடுக்க வேணாம். தொடர்ந்து, அதாவது இப்போ வாரத்தில் 7 நாட்கள் இருக்குன்னா தொடர்ந்து 7 நாட்கள் எடுக்க வேணாம். 4 நாட்கள் தொடர்ந்து எடுத்துட்டு திருப்பி மறுபடியும் 2 நாள் கேப் விட்டுட்டு அடுத்து உங்களுக்கு திரும்பி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இந்த கஷாயத்தை எடுத்துக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, லோ பிபி இருக்கிறவங்க, அவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. பிளட் தின்னருக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பானத்தை எடுத்துக்கலாம். மற்றவங்கெல்லாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். அதோடையே கால்சியம் நிறைந்த உணவுகள், விட்டமின் டி நிறைந்த உணவுகளை நீங்கள் சேர்த்து எடுக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரத்தில் நல்ல பலன் கிடைக்கும். கை கால் வலியும் குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு உடலுக்கு ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். இந்த பானத்தை எடுத்துட்டு எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா இதோட சத்துக்கள் உங்கள் உடலுக்கு போகாதுங்க. இதனால ஒரு பலனும் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் இந்த பானத்தை எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ஜங்க் ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறதே ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை இது 3 பொருளையும் சேர்த்து ஒரு பானத்தை ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா, முக்கியமாக சரியான அளவில் பயன்படுத்தினீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு இது எப்படி ஒரு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறதையும், கை கால் மூட்டு வலிகளை எப்படி ஓட ஓட விரட்டுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். அதோடையே உங்களுக்கு கால்வலி கைவலி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பானத்தை ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ, பாய்.